நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்களோட நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. அது இந்த கிரகம் தப்பான இடத்துல உட்காந்துருக்கு, கெடுபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆவது வீடு தொழில் ஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் இருக்குமா, இன்னைக்கு திடீர்னு 10 ரூபா கொடுக்குது, நாளைக்கு கொடுக்க மாட்டேங்குது, அப்படியே ஒரு ஏற்ற இறக்கம் தான். பெருசாக கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சராசரியாக ஒரு வேலைக்கு போனால் கூட இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நான் சொந்த முதலாளி, நானும் ஒரு ஓனரு அப்படின்னு நினச்சிட்டு நானே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேலைக்கு போனால் கூட இன்னும் 10 ரூபா கூட சம்பாதிக்கலாம் போல இருக்கு. பேருக்கு எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக நானும் ஒரு கடையை விரித்து வச்சுட்டு குந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் லாபம் அப்படிங்கிறது இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், ஆனாலும் கூட பெருசாக லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு இருந்துக்கிட்டு கொடுக்கவும் மாட்டார், கெடுக்கவும் மாட்டார். குருவால் 10 ரூபா புண்ணியமும் இல்லை, குருவால் 10 ரூபா பாவமும் இல்லை அப்படிங்கிற கதையாகி போச்சு. அதுமாதிரி ராசிக்கு 5ஆவது வீட்டில் கேது இருக்கார். அவரும் பெருசாக ஏதாவது நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை. எல்லாம் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலும் நமக்குன்னு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழையிறீங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி நீசம் அடைஞ்சு போயிட்டார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் அவர் நீசம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு பல சோதனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரியாக அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வேலையை லீவு போட்டுட்டு அவங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அமைப்போடு இதுக்குள்ளே வரீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசி அதிபதி நீசம் அடைகிறது அப்படிங்கிறது தான். சில பேருக்கு கைமாற்று வாங்க வேண்டிய சூழல், கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரும். அந்தளவுக்கு பொருளாதார பற்றாக்குறையும் இருந்துருச்சு. 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறதால ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா, நம்ம சம்பாதிச்சோம் 10 ரூபா வந்துச்சு கடன் அடைச்சோம் அப்படிங்கிறது இல்லை. எதையோ ஒன்று விற்றுவிட்டு கடன் அடைக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கடனை வாங்கி தான் இன்னொரு கடனை அடைக்கணுங்கிற நிலை இருந்துச்சு இல்லையா? அதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. சுக்கிரன் இப்போ 19 நாளைக்கு நீசத்தில் இருக்கார். அதோட சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது வேறு இருக்குது. இந்த பகை கிரகங்கள் ஒன்று பார்த்துக்கிறதால தான் 10ஆம் இடத்துல சனி இருந்தும் கூட தொழிலில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கு மேலே அது இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி இந்த மாதம் தொடங்கி 17ஆம் தேதி கன்னிராசிக்கு சிம்மத்தில் இருக்க சூரியன் பேர்றாரு. இதோட இந்த சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. அதோட கிரகங்களோட ராஜா சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் நமக்கு பெருமைகள் சேரக்கூடிய வாய்ப்பு. ரிஷபராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னா இப்போ முயற்சி செய்யலாம். பிள்ளைகள் ஒரு போட்டித் தேர்வுக்கு எழுதுறது, பிள்ளைகளுக்காக யாராவது ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன்னு வேலைக்கு முயற்சி செய்கிறது, பிள்ளைகள் வழியில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் 17ஆம் தேதிக்கு மேலே எடுத்திங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 19ஆம் தேதி இந்த மாதத்தில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் இருக்க புதன் 19 கன்னிக்கு போயிடுறாரு. ஆட்சி பெற்று உட்கார போகிறார். அற்புதமான ஒரு இடம். 5ஆவது வீட்டில் போய் புத்திகாரகன் புதன் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் உருவாகும். அதே நாளில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீடான துலா ராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். பாடா நிசத்தில் இருந்த சுக்கிரன் ஆட்சி ஆகிட்டாருப்பா. எப்படி
உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்ச கதை தான். நீசம் அப்படிங்கிறது பலமிழந்து போனது. ஆட்சி அப்படிங்கிறது அவரோட சொந்த வீட்டில் கம்பீரமாக உட்கார போகிறார் ராசி அதிபதி. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். சரி, ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், ராசிக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் 6லேயே போய் ஆட்சி பெற்று அமர்றார். அப்படிங்கும்போது முதல்ல கடன் தொல்லை தீரும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் தானே ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்போ கடன், நோய், பகை, விரோதம் இது எல்லாமே மாறும். ஒரு சொத்து வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, பூர்வீக சொத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, கொடுத்த இடத்துல குடுக்கல் வாங்கல் சரியில்லை, சொத்து ஒன்று விற்பனை செய்யணும். இந்த மாதிரியான இனங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லிடலாம். 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராதுரா, இதை அடைச்சிட்டேன்னா நான் சரியாயிடுவேன், இந்த ஒரு பிரச்சனை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு உண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலா ராசிக்கு சுக்கிரன் போன பிறகு இருக்க போகுது. அதன் பிறகு கலைத்துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக இயல், இசை, நாடகம் இது சார்ந்த துறையில் வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு, பெரிய அளவில் சந்தர்ப்பங்கள் உங்களை நிரூபிக்கிறதுக்கும் கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க. அதோட இந்த மாதம் முழுக்க தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். 12க்கு அதிபதி 2க்கு வரார். அப்படிங்கும்போது நமக்கு விரயமே இருந்தாலும் அதுக்கு உண்டான காசு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தை நம்ம நடக்காது, இதெல்லாமா நம்ம செய்ய முடியும், இதெல்லாம் நமக்கு எங்கப்பா செட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சோம் பார்த்தீங்களா, சரி பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு கொஞ்சம் துணிச்சலோட இறங்கி தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, நிச்சயமா அது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது தைரியத்துக்கு பரிசு, தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இறங்கி செஞ்சிருங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு 1க்கு 2 யோசிக்கலாம், 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். சரி, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இறங்கி செஞ்சு பார்த்துருங்க. செவ்வாய் சாதகமாக இருக்காரு, உங்களுக்கு சாதகமான முடிவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதோட 17ஆம் தேதிக்கு மேலே சனி செவ்வாய் பார்வை விலகுது. அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கிற சனி அதன் பிறகு நல்லா செயல்படுவார். உங்கள் தொழிலை ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அழைச்சிட்டு போவார். தொழிலில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வரும். ஒரு முதலீடு போடணுன்னாலும் போடலாம். அடுத்தடுத்து நீங்கள் தாவி போயிட்டே இருக்க போகிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதோட ராசிக்குள்ளேயே குரு இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரியாகவே இருக்கும் நமக்கு. என்னடா நம்ம ஒன்று யோசிச்சோம்னா அது ஒன்று நடக்குது, நம்ம யோசிக்கிறது தப்பா, இல்லை நமக்கு நேரம் சரியில்லையா, நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு நம்ம பெருசாக ஆட்பட வேண்டியதில்லை. சரிப்போ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. கடுமையான முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. இந்த மாதத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது இந்த சூரியன் சனி பார்வை, ராசி அதிபதி நீசம், இப்படி இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்தாலும் அடுத்தடுத்து கிரகங்கள் மாறுதல் அடையுது பார்த்தீங்களா, அதன் பிறகு உங்களுக்கு பெரிய ஒரு பேரதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் முடியும் போது மனநிறைவோடு முடிப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பரவாயில்லடா, ஓரளவுக்கு கஷ்டம் இந்த மாதத்தில் தீர்ந்துருச்சுடா அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு குரு பகவானோட படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு குரு கவசம் பாடி வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. விநாயகர் சதுர்த்தி இந்த மாசத்துல வருது. அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைச்சு ஏழைகளுக்கு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வாங்க. மிக சிறந்த ஒரு மாசமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.